தஞ்சை பெரியவுடையார் கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரியவுடையார் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அறியப்படும் சிவஸ்தலம் தஞ்சாவூரில் உள்ள காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. இக்கோயில் இந்தியாவில் சிவபெருமனுக்காக கட்டப்பட்ட மிக பெரிய கோயில்களில் ஒன்றாகும். மேலும் இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னங்களின் ஒன்றாகும். தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோயில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சங்களை கொண்ட கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. இக்கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் உலக புகழ்பெற்ற சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிபி 1003ஆம் ஆண்டு 1004ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயில் 1000 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கிறது. தஞ்சை பெரியவுடையார் கோவில் என்பதன் வடமொழி அக்கமே பிரகதீஸ்வரர் கோயில். இக்கோயில் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜேஸ்வரன் கோயில் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டுவிக்கப்பட்ட இக்கோயில் துவக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை பெரியவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. தீவிர சிவபக்தனான சோழ பேரரசன் ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது தான் கொண்ட அளவு கடந்த பக்தியால் ஓர் ஆலயம் அமைக்க எண்ணம் கொண்டார். அதன்படி இக்கோயில் கட்டுவதற்கான கற்களை அண்டை மாநிலத்திலிருந்தே கொண்டு வந்தார். இக்கோயிலின் கட்டுமான வேலைகள் முதலாம் ராஜராஜ சோழனின் 19வது ஆட்சி ஆண்டில் துவங்கப்பட்டு அவனது 25வது ஆட்சி ஆண்டில் முடிவுற்றது. கோயிலின் வரை திட்டத்தில் ஆள்கூற்று முறைமை சமச்சீர்மை வடிவியல் விதிமுறைகளை பின்பற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்து 2 நூற்றாண்டுகள் வரை கட்டப்பட்ட கோவில்கள் சோழர் காலத்தில் செல்வத்திலும் கலையிலும் சிறப்புற்று விளங்குவதற்கு சான்றுகளான. சோழர் கால கட்டிடக்கலையின் புதுவித அமைப்பாக சதுர போதிகளை கொண்ட பன்முக தூண்கள் கட்டப்படுகின்றன. சோழர்களின் கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரத்திற்கும் சான்றாக அமைந்துள்ளது. இக்கோயிலில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, வெண்கல சிலைகளும் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. இந்த கோயில் வாராகி அம்மன் சந்நிதி இருக்கிறது. காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அடுத்தபடியாக வாராகி அம்மன் தனிச்சன்னதி இந்த கோவிலில் மட்டுமே இருக்கிறது. ராஜராஜ சோழன் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் இந்த வாராகி அம்மனை வணங்கிவிட்டு துவங்க வழக்கத்தை கொண்டிருந்தார். இந்த கோயிலில் கருவூர் சித்தருக்கு தனி சன்னதி இருக்கிறது. ராஜராஜ சோழன் இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி சடங்குகளை மேற்கொண்ட போது அது சரியாக பொருத்தமல் விலகி கொண்டிருந்தது. அப்போது சோழனின் அழைப்பை ஏற்று இங்கு வந்த கருவுருவர் சிவன் மீது பதிகளை பாடி இங்கிருந்த ஒரு துஷ்ட சக்தியை அழித்து பின்பு அஷ்டபனந்த சாற்றும் சடங்கை மேற்கொண்ட போது அது சரியாக பொருந்தியதாக வரலாறு கூறுகிறது. இக்கோயிலின் தலைமை சிற்பி குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருஞ்சந்தன் என கோவிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளது. கோயிலின் அடிப்பாகம் 5 மீட்டர் 16 அடி உயரம் கொண்டுள்ளது. ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி 20 டன் எடையும் 2 மீட்டர் உயரமும் 6 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். லேபாசாகி கோயிலில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தியாகவும் உள்ளது. முதன்மை கடவுளான சிவலிங்கம் 3.7 மீட்டர் உயரமான வெள்ளிப்பிரகாரம் 240 மீட்டர் x 125 மீட்டர் அளவிலான 108 பரதநாட்டிய முத்திரைகளை காட்டும் நடன சிற்பங்கள் வெளிச்சுவற்றில் மேற்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பிற்கால பாண்டியர்களால் 13ஆம் நூற்றாண்டில் அம்மன் சன்னதியும் விஜயநகர அரசர்களால் முருகர் சன்னதியும் கட்டப்பட்டது. மராத்திய அரசர்களால் விநாயகர் சன்னதியும் புதுப்பிக்கப்பட்டது. தஞ்சை நாயக்கர்களுடன் இக்கோவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சோழ பேரரசர் அருண்மொழிவர்மன் கட்டிய இக்கோயிலின் பல இடங்களில் இருக்கும் கல்வெட்டுக்கள் இக்கோயிலின் தான் மட்டுமின்றி அரச குடும்பத்தினரும் அரச அலுவலரும் படையினரும் பொதுமக்களும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பும் கோயிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்து கொண்டோம் என கூறுகிறது. நீதி தேவதைகள் அரசனானால் இதை அளித்து கொடுக்கப்பட்ட நிதிகளின் நிலங்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் வரும் வருவாயிலும் இதன் வேறு வழிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. நாம் கொடுத்ததனாகவும் நாம் அக்கன் கொடுத்தனாகவும் நான் பெண்டுகள் கொடுத்தனாகவும்
கொடுப்பார் கொடுத்தனாகவும் இந்த கல்லிலே வெட்டியிருக்கப்படுகிறது. தன்னுடைய பங்களிப்பு மட்டுமின்றி மற்ற எல்லோரின் பங்களிப்பையும் ஆவணப்படுத்தியதே வியத்தகு ஒன்று. இங்கே மன்னர் தனக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவத்தை அங்கன் தன் மூத்த சகோதரியான குந்தவை தேவிக்கு அளித்திருந்தார். தன்னை வளர்த்த கனவுகளை கொடுத்தவர்க்கும் அவர் செய்யும் சிறப்பாகும் இது. அடுத்த பெண்கள் என்னும் சொல்லின் மூலம் அவரது பட்டத்தரசிகளான தந்தி சக்தி, விடுங்கி மற்றும் மனைவியர் கொடுத்த கொடைகளும் கொடுப்பார் கொடுத்தனாகவும் என்பதின் மூலம் மற்றவர் எல்லோரும் கொடுத்த கொடைகளும் பட்டியலிடப்பட்டிருந்தன. கோயிலில் அன்றாட கருமங்களை ஒழுங்காக செய்யப்படுவதற்கு பணியிடங்களை தேவைக்கேற்ப நியமிக்கப்பட்டிருந்தன. 50 ஓதுவர்களும் 400 நடனம் மாதர்களும் கோவிலுக்குள்ளேயே கல்வெட்டு சான்றுகள் கூறுகின்றன. இக்கோயிலின் விமானத்தில் உயரம் 216 அடி 66 மீட்டர் உயரம் கொண்டது. இக்கோவிலின் தமிழனின் சிறப்புகளும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் மற்றும் விளக்கும். கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 10 அடி, தமிழின் உயிர் எழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழனின் மெய்யெழுத்துக்கள் 18. கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழனின் உயிர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திற்கு நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247 ஆகும். 2 அல்லது 3 தலங்களை மட்டுமே கொண்ட கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவேரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜ சோழன் எழுப்பினார். இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோயில் சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கம் ஆகும். 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார், 23 அரை அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே 13 அடிகள் மற்றும் 16 அடிகள் ஆகும். தமிழகத்தில் இதே அமைப்பிலான மற்றொரு கோவில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில், தரசுராம் ஐராவதேஸ்வரர் கோவில், திருப்புவனம் கம்பாவரேஸ்வரர் கோவில் ஆகியவை ஆகும். இக்கோயிலில் அனைத்தும் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டவை ஆகும்.